டாக்டர் உஷேன் அவர்கள் இப்பொழுது மருந்தாகும் உணவு என்ற தலைப்பில் கருத்துரையாற்ற இருக்கின்றார்கள். அவரை அன்போடு அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருதே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் எறும்புக்கடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கும் நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை அகத்தே நினைந்து தொடக்குகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, அவையை நிறைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இந்த நடுப்பகல் நேரத்தில் அன்போடு வணங்குகிறேன். சிறந்ததொரு தலைப்பு, உணவு மருந்து. உடம்பார் அழியல் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். திருமந்திரம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த இடத்த ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மனித பிறவி எதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடைவதற்காகத்தான் இந்த மனித பிறவியை நாம் எடுத்திருக்கின்றோம். அந்த மெஞ்ஞானத்தை எதிலிருந்து என்றால், இந்த உடலிலிருந்து இறைவனை அடைதல், இறைவனோடு இரண்டு அற கலத்தல், ஒருங்குதல், ஒன்றுதல். இதுதான் இந்த நிலை அடைவதற்கு இடையூறாக வருவது எது என்றால், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இது பன்மைப்படுத்தி சொல்லுகின்றார். அதனுடைய விளக்கங்களை வேறு மேடைகளில் பேசிக்கொள்ளலாம். இந்த உயிர் சரியாக இருந்து விடுமையானால், இந்த உயிரும் இந்த உயிரை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அது பரம்பொருளான அந்த ஒரு பெரும் உயிரும் இரண்டர கலத்தல். அதைத்தான் சொல்லுகிறார். உயிர்க்கு உயிராய் நிற்றல் உஞ்ஞான பூசை, உயிர்க்கு ஒளி நோக்கல் மகாயோக பூசை, உயிர் பெறும் ஆவாகன புறப்பூசை, செய்யற்கடை நேசம் சிவ பூசை அமைன்னு சொன்னார். அன்பு செலுத்துறத ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக இந்த உயிர் சரியாக பாதுகாக்கப்பட வேண்டுமையானால் அந்த உடல் சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உடல் சரியாக பாதுகாக்கப்பட வேண்டுமையானால் அந்த உடலுக்கு சரியான உணவு வேண்டும். முதலில் இந்த உடலுக்கு எது உணவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உணவை என்னுடைய ஆய்விலே 3 வகையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். மனம் விரும்பும் உணவு, நாவு விரும்பும் உணவு, இந்த உடல் விரும்பும் உணவு. மனம் என்ன விரும்புகிறது? எங்கிருந்தோ வந்த உணவு வகை. அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் சிக்கன் 65 விரும்புகிறது, மட்டன் குருமா விரும்புகிறது, ஃபிஷ் ஃப்ரை விரும்புகிறது. இது மனம். இதை உணவாக யாரோ கொண்டு வந்து கொடுத்தார்கள். நமது நாகரிகத்தில் இல்லை. நமது தொன்மை வாய்ந்த நாகரிகத்திலே, நாகரிகம் அடைந்த மனித சமுதாயத்தின் மத்தியிலே புலாலை உண்டதாக வரலாறே கிடையாது. வேடுவர்கள் உண்டார்கள், அவர்கள் நாகரிகம் அடைந்தவர்கள் அல்ல. இது வேறு வெளியிடத்திலிருந்து வந்தது. சரி, பரவாயில்லை, அதை உணவு என்று எடுத்துக்கொண்டார்கள். அதை பழகிவிட்டவர்கள், அந்த என்னை போன்று யாராவது இதை உண்ணக்கூடாதுங்க, உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்ல ஏற்றுக்கிட்டவங்க அந்த மனம் விரும்புவதை தவிர்த்து விடுகிறார்கள். இது மனம் விரும்பும் உணவு. அடுத்தது நாவு விரும்பும் உணவு. நேற்று வரை எதையோ உண்டோமே, அந்த சுவை வேண்டும் என்று விரும்புவது இந்த நாவு. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது மிக மிக துர்நாற்றம் உள்ளது, துர்மணம் உள்ளது. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். நான் ஒரு முறை பேசினேன். நம்ம ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் நடந்த காந்தி வள்ளலார் விழாவின் பொழுது நான் பேசியதை
இஸ்லாமிய அன்பர்கள் எல்லாம் கேட்டு எனக்கு தொலைபேசியிலே பல வகையிலே அவர்கள் எப்படி பேச முடியுமோ அப்படியெல்லாம் என்னை பேசினார்கள், விளக்கம் கேட்டார்கள். நீங்கள் ஒரு சபையை ஏற்படுத்துங்கள், நான் விளக்கம் தருகிறேன் என்று சொன்னேன். இல்லாவிட்டால் அதே ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்திற்கு நீங்கள் அடுத்த ஆண்டு வாருங்கள், நான் பேசுவேன் என்று சொன்னேன். நான் அவர்கள் மனம் வேகப்படக்கூடிய அளவுக்கு நான் சொன்ன சொல் என்னவென்றால், 3 அறைகளை நீங்கள் உருவாக்குங்கள். ஒரு அறையிலே காய்கறிகளை கொண்டு வந்து நறுக்கி அதில் போடுங்கள், அறையை பூட்டி விடுங்கள். மற்றொரு அறையிலே கழிவறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து போடுங்கள், அந்த அறையை பூட்டி விடுங்கள். 3வது அறையிலே ஒரு மாமிச கட்டியை கொண்டு வந்து வையுங்கள், அந்த அறையை பூட்டி விடுங்கள். 72 மணி நேரம் பொறுத்து நீங்கள் முதலிலே வைத்தீர்களே காய்கறிகளை, அந்த அறையை திறவுங்கள், நறுமணம் வீசும், மிக அருமையான ஒரு நறுமணம் வீசும். அடுத்து வைத்தோமே கழிவறையில் இருந்து கொண்டு வந்த கழிவுகள், அந்த அறையை திறந்தால் நேற்று இருந்ததை விட துர்மணம் குறைவாக இருக்கும். அதற்கு அடுத்து மாமிச கட்டியை வைத்தோமே, அந்த அறையை நாம் திறக்கவே மாட்டோம். ஏனென்றால் அந்த அறையினிடத்தில் சென்று சாவி துவாரத்தில் அந்த சாவியை போட்டதுமே அங்கிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் நம் குடலை புரட்டி வாந்தி எடுக்க செய்து நம்மை அங்கிருந்து விரட்டிவிடும். அதுதான் அந்த புலால். அந்த புலால் அப்படிப்பட்ட ஒரு பொருளை நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலம், புதினா, கொத்தமல்லி, எண்ணெய், தக்காளி, இதையெல்லாம் முதல்ல போட்டு அதை பக்குவமாக்கி அதில் இந்த துர்நாற்றம் உள்ள பொருள் அதில் போட்டு இந்த துர்நாற்றத்தை அதிலிருந்து எடுக்க செய்துட்டு நம்ம போட்டுமே தாவர பொருள்கள், அதிலிருந்து வந்த நல்ல மனம்தான் அந்த துர்நாற்றத்துக்குரிய கொடிய ஒன்றை நம்மை உண்ண செய்தது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த உணர்வில் இருந்தவங்க அடுத்து நாவின் அந்த சுவைக்காக அதை உண்ண வேண்டும், அந்த சுவை வேண்டும் என்று கருதினால் அவர்கள் வெஜிடபிள் பிரியாணி செய்து சாப்பிட்டா தப்பு இல்லைங்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிறது காய்கறிகள் தான். அவங்க காய்கறிகளில் குருமா செய்து சாப்பிட்டால் தப்பு இல்லைங்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிறதுலாம் காய்கறிகள் தான். அப்படியே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு சரியான மனநிலையோடு உணவு உண்ண வைக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். சரி, இந்த உடல் எதை விரும்புது? கார்போஹைட்ரேட் வேணுங்குது, மாவுச்சத்து, சர்க்கரை சத்து வேணுங்குது, புரதச்சத்து வேணுங்கிறது, கொழுப்பு சத்து வேணுங்குது. கொழுப்பு சத்தில் 2 இருக்குது. ஒன்று உருகும் தன்மை உள்ளது, மற்றொன்று உறையும் தன்மை உள்ளது. உருகும் தன்மை உள்ளதை நம்ம ஃபேட் அப்படின்னு சொன்னோம். உறையும் தன்மை உள்ளது தான் கொலஸ்ட்ரால்னு சொன்னோம் ஆங்கிலத்தில். இதெல்லாம் சம விகிதத்தில் செயல்படணும். இதைத்தான் இந்த உடல் விரும்புகிறது. அவைகளெல்லாம் செயல்படுத்துவதற்காக உயிரூட்டிகள் என்று சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் தேவைப்படுகிறது. இவைகளைத்தான் இந்த உடல் விரும்புகிறது. அதற்கென்று ஒரு விகிதாச்சாரம், ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவு நிலையில் இந்த ஒவ்வொன்றையும் நாம் கொடுத்து விடுவோமே ஆனால் இந்த உடல் அமைதியாக இருந்துவிடும். அவ்வாறு இல்லாததனால்தான் இந்த உடல் கெட்டு விடுகிறது. சகோதர சகோதரிகளே, இந்த உடல் கெட்டு விடுமையானால் இந்த உயிரும் கெட்டுவிடும். இரண்டும் கெட்டுவிடும் பொழுது அந்த உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடைவதற்காக நாம் எடுத்திருக்கின்றோமே இந்த பிறவி, அந்த பிறவியின் பயன் வீணாகி விடுகின்றோம். அதற்கு இந்த உணவு எவ்வளவு அவசியம். அப்படியானால் மனிதனுக்கு எதுதான் உணவு என்பதை சிந்திப்பதற்கு அழகான ஒரு திருக்குறளை தந்தார் நம்ம ஐயன். கொல்லாமை என்பது ஒரு அதிகாரம். கொல்லாமை என்கின்ற அதிகாரத்தினுடைய 2வது பாடல். இப்போ கூட அங்கே ஐயா அடிகளார் வந்துட்டு அதை கொஞ்சம் தொட்டு காட்டிட்டு போனாங்க. 2வது பாடல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. இந்த பாடல் வந்திருக்கிறது எதில்? கொல்லாமைங்கிற அதிகாரத்தில். இது விருந்தோம்பல்லையோ அல்லது அன்புடைமையிலையோ பண்புடைமையிலையோ வேறு எதுலேயுமே வரல. வந்தது விருந்தோம்பல்ல வந்திருக்கு.
சரியா சொல்றாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதுக்கு பரிமேலழகர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? உன்னிடத்தில் சிறிது உணவு இருந்து அதை மற்றவருக்கும் பகிர்ந்து அளித்து நீயும் உண்டால் நீ பல உயிர்களை காப்பாற்றியவனாக ஆகிறாய். இதையே எழுதிய முன்னோர்கள் எல்லாம் முதன்மையாக வைத்து எழுதியிருக்கிறார்கள் என்பதாக பரிமேலழகர் சொல்லுகின்றார். சகோதர சகோதரிகளே, பகுத்து என்பது ஒரு சொல், பகிர்ந்து என்பது வேறொரு சொல். திருவள்ளுவர் சரியான தமிழர். அவர் ஒன்றும் புரியாதவர் அல்ல, இலக்கண தமிழை விளங்காதவர் அல்ல. அவர் பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொன்னார்? பகுத்து என்றால் ஆய்ந்து என்பது பொருள். உணவு எது என்பதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், அதன் பிறகு நீங்கள் அதன்படி உண்பீர்களே, ஆனால் நீங்கள் பல உயிர்களை காப்பாற்றியவர்களாக ஆவீர்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் அதற்கான முனைப்பை நாம் எடுத்தோமே என்றால் யாருமே இல்லை. மேடையில் மட்டும் நாம் எல்லோரும் கைத்தட்டுவதற்காக, நம்மை புகழ் பாடுவதற்காக, பெருமை அடிப்பதற்காக மேடையில் பேசி கொண்டிருக்கிறோம். அன்று தொட்டு இன்று வரை இதற்கு யாராவது முயற்சி செய்தார்களா என்றால் இல்லை. அமெரிக்காக்காரன் முயற்சி செய்தார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் மனிதனுக்கு எது உணவு என்பதை அவர்கள் ஆய்வு செய்த பொழுது 1983ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். வாயில் போட்டு மெல்லும் பொழுது இந்த உமிழ்நீரோடு கலந்து எந்த ஒரு பொருள் முதலில் வாயில் ஜீரணமாகிறதோ அது மட்டும்தான் மனிதனுக்கு உணவு என்று கண்டார்கள். அதற்கு பிறகு அவ்வாறு வாயில் போட்டு மெல்லும் பொழுது இந்த உமிழ்நீரோடு சேர்ந்து ஜீரணப்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள் எவை என்பதை அதற்கு ஒரு ஆய்வுகள் எடுத்துக்கொண்டார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆய்வுக்கு விடை கிடைத்தது, தாவரங்கள் மட்டும்தான் என்று வந்தது. இது நவீன ஆய்வின் துணிவு. அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு பக்கத்தில் அதர் தென் பிராக்கெட்டில் போடுறாங்க, மெட்டல்ஸ், மினரல்ஸ், மீட். நல்லா கவனிங்க. உலோகங்கள் உணவாக வாயில் ஜீரணமாகாது, கனிமங்கள் வாயிலை ஜீரணமாகாது, மீட் என்று சொல்லக்கூடிய அந்த புலால் வாயிலை ஜீரணமாகாது. எப்போ இந்த புலால் வாயில ஜீரணமாகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்போ அது நமக்கு உணவு இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்போ அது நமக்கு உணவு இல்லைன்றது நம்ம முடிவுக்கு வந்துடுறோமோ நமக்கு நடமாட உயிர்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அதை கொல்லாமைங்கிற அதிகாரத்தை கொண்டு வந்து வைத்தார். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இப்போ அந்த ஐயா பேசினாங்க, அற்புதமாக சொன்னாங்க. முருங்கைக்கிளையை உடைச்சிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் முருங்கை வரும், அது நட்டாலும் முருங்கை வளரும். இன்னும் ஒன்றும் சொல்லணும், நீங்கள் அரைக்கீரையை வெட்டிக்கிட்டே இருங்க, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதற்குன்னு ஒரு நிலை இருக்குது. ஆக இப்படி நீங்களாக பார்த்து ஒரு விதையை விதைச்சி அந்த இடத்துல இருந்து நிறைய செடிகளை கொண்டு வந்துடலாம். ஆனால் அவங்க சொன்னது மாதிரி ஆட்டுக்காலை வெட்டிட்டா அந்த இடத்துல ஆட்டு கால் வராது. கோழியுடைய ரெக்கையை வெட்டி விட்டிங்கன்னு சொன்னால் கோழியினுடைய ரெக்கை வராது. தர்மதீபிகைன்னு ஒரு நூல் சொல்லுது, பெற்ற மகவை பிற வைய கண்டாலும் உற்று துயரம் நீ உணர்ந்துள்ளாய், பற்றி நீ தாயகல குஞ்சுகளை தான் கொன்று தின்கின்றாய், நீ அடைவது என்றோ நினை. நல்லா நினச்சி பாருங்க. காலை மெரிச்சிட்டா நமக்கு வலி வருதுன்னு சொல்லிட்டு பொறுமையே சிகரமானவர் கூட அறிவு இருக்கான்னு கேட்குறார். அவர் ஏற்கனவே ரொம்ப பொறுமையே சிகரமானவர். ஐயா நான் எப்போ நிறுத்தணும்னு சொல்லிட்டு நான் நிறுத்திடுவேன், உணவு தயாராக காத்திருக்கிறதுனால. சரி, அது சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் சொன்னார். கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொன்னார், அதிகமாக இல்லை. ஆக சகோதர சகோதரிகளே, இந்த உடல் விரும்பும் உணவை நாம் உண்ண வேண்டும். அப்படியானால் தான் நாம் வாழ முடியும். திருக்குறள் அதைத்தான் சொன்னது. அதை திருமூலர் திருமந்திரத்தில் மிக தெளிவாக சொல்லுகின்றார். இங்கே அமர்ந்திருப்பவர்களிலே எவ்வளவு பேர் சைவர்களோ அதாவது சைவ மத சமயத்தை சார்ந்தவர்களோ தெரியாது. சைவ சமயத்தை சார்ந்தவர்களை பார்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லலை, திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு, கொன்றிலாரை கொலை சொல்லி தூண்டினார், தின்றிலாரை தின சொல்லி தண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரகு ஒன்றுவார் அரண் ஆணை. இது உண்மையை நல்லா புரிஞ்சுக்குங்க.
நம்ம விபூதி வச்சுட்டா பத்தாது, நம்ம சிவபெருமானை வணங்கிட்டா பத்தாது, நான் சைவ நீரில் அப்படியே சைவ பலன் சொல்லிட்டா பத்தாது. அவர் சொன்னதை நம்ம கடைப்பிடிக்கணும். கொன்றிலாரே கொலை சொல்லி தூண்டினார், தின்றிலாரே தின சொல்லி தெண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து 7 நரக ஒன்றுவார். அரணானை இது உண்மையே. இதை படிச்சிட்ட பிறகு, இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் நம்ம மீண்டும் சைவர்களாக இருந்து இந்த மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதையும் கெடுத்துடுறோம், இதையும் கெடுத்துடுறோம், நம்மையும் கெடுத்துக்கிறோம். ஆக இதிலிருந்து எல்லாத்துல இருந்து நம்மை காப்பாற்றி வெளியில் கொண்டு வர்றதுக்காகத்தான் ரொம்ப அழகான முறையில் திருவள்ளுவர் அந்த கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தொட்டு எல்லாம் தலை, நம்ம வெற்றி பெறுவதற்குள்ள வழியை அதே திருமந்திரம் தான் சொன்னது. என்னன்னு சொல்லிச்சு? அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இதை வள்ளல் பெருமான் பிடிச்சிக்கிட்டார். வள்ளல் பெருமான் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து அவர் சொல்றார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேனில மேல் சுத்த சிவமார்க்கம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு சொல்ல போகிறேன். இப்போ செப்பாத மேனில மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவே நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அவர் என்ன வேண்டார் பார்த்தீங்களா? நம்மலாம் போயிட்டு என்ன, யாராவது கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட போகணுன்னு சொல்லுங்கள், யாரும் இறைவனை வணங்க போகல, அங்கே போயிட்டு வேண்டுறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். அது எதிர்மறை வேண்டுதல், நேர்மறை வேண்டுதல், இப்படிலாம் இருக்கா. ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும்தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுவர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும். நான் என்னை பார்த்து கேட்பாங்க என் நண்பர்கள், ஏன் நீ முஸ்லீமாகவே இருந்து தொலைச்சிருக்கலாமே, உன்னை யார் யார் சன்மார்க்கத்துக்கு வர சொன்னது? ஒரு விஷயத்தை இங்கே நான் பிரகடனப்படுத்துகிறேன், ஏற்கனவே பண்ணது தான். இந்த பேரை பார்த்துட்டு உசேன் பேர் போட்டிருக்குது பாருங்கள், இந்த பேரை பார்த்துட்டு என்னை முஸ்லீம்னு நினச்சிக்கிடாதீங்க. எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு அது உசேன்ற பேர், அதனால் என்னால் அதை எடுக்க முடியாது. எங்கள் ஐயா பேராசிரியர் அன்பழகன் சொன்னார், டாக்டர் எவனா பைத்தியக்காரன் பேச்சு கேட்டுக்கிட்டு உங்கள் பேரை மாற்றிடாதீங்க, உங்கள் பேரை அப்படியே வச்சுக்கங்க, அப்போ தான் வியாபாரம் நல்லா நடக்கும்னாரு. அதுதான் நீ உலகம் முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆக என் பேரை பார்த்துட்டு யாரும் என்னை முஸ்லீம் நினச்சிடாதீங்க. நான் சத்தியமாக நான் முஸ்லீமாக வாழலை. 100 விழுக்காடு வள்ளல் பெருமான் தந்த சுத்த சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதில் முதல் படி தான் இந்த உணவு. இந்த உணவின் அடிப்படையில் தான் என்னை நான் மாற்றிக்கொண்டேன். நான் ஒரு நாத்திகனாக இருந்தவன். அப்படிப்பட்டவன் இன்று இந்த நிலையில் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணமாக இருந்த நூல் திருவருட்பா. அந்த திருவருட்பா என்னை மாற்றி அமைத்தது. என்னை பள்ளிவாசலில் பேச சொன்னாலும் சரி, நீங்கள் தேவாலயத்தில் பேச சொன்னாலும் சரி, முருகன் கோயிலில் பேச சொன்னாலும் சரி, நான் அருட்பெருஞ்சோதி சொல்லி தான் நான் பேசுவேன். இஷ்டமாக தான் நான் பேச விடுங்க, இல்லைன்னா நான் வெளியே விட்டுருங்க. இது என்னுடைய கொள்கை. இதையே நான் கடைபிடித்து முழுமையாக வாழ்ந்து வருகிறேன். சகோதர சகோதரிகளே, இது தற்பெருமைக்காக சொல்லுவது அல்ல. நான் ஏன் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்ருக்க போகிறீங்க? ஆடு மாடு கோழி இப்படி தானே சாப்பிட்ருப்பீங்க. நான் பூனை சாப்பிட்டவங்க தெரியுமா? நான் மீன் கிடைக்கலன்னா தவக்கலை சாப்பிட்டவங்க. எனக்கு முயல் கிடைக்கலனாக்க பூனையை சாப்பிடுவேங்க. பறவைகள் கிடைக்கலன்னு சொன்னால் நான் காக்கையை சுட்டு சாப்பிடுவேன். நான் சுட தெரிஞ்சவன். அப்படிப்பட்டவன் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பேசுகிறேன்னு சொன்னால் சும்மா இல்லை. ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து திருவருட்பா சொன்னதையும் அதிலிருந்து திருமந்திரத்தையும் தொட்டு திருவாசகத்துக்கு வந்து அறிவியலாளர்கள் சொன்னதெல்லாம் எடுத்து நான் ஒரு மருத்துவன் என்பதனாலையும் மருத்துவ ஆய்வறிவாளன் என்பதனாலையும் அதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், விளங்கிக்கிட்டேன், அதை கடைப்பிடித்து வாழ்ந்து வருகிறேன். அதற்கு இதை தெரிவிப்பதற்கு இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினார்களே, அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த நேரத்தில் நிறைய செய்திகளை நம்ம பரிமாறிக்கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாவர உணவாளர்களாகவே இருங்கள். என் காரை பாருங்கள், வெஜிடேரியன்ஸ் ஆர் அல்டிமேட்னு போட்டிருப்பேன் என் காரில். முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிடேரியன்ஸ் ஆர் அல்டிமேட், அவன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பான், மற்றவங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்டவர்களாகவே இருங்க. நம்ம பிறந்த பிறவின் பலனை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம். அவர்களுக்கு சிறப்பு